கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் நாங்கள் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அங்கே அழகாக வேதம் சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த மாமிச சிந்தை என்பது அது மரணத்தின் வழிகளிலே அது நம்மை நடத்துகிறது. ஆவியின் சிந்தை அதாவது கிறிஸ்துவின் சிந்தை, அதிலே ஜீவனும் சமாதானமும் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நமக்கு முன்பாக 2 வழிகள் உண்டு. ஒன்று மாமிசத்தின் வழி, இன்னொன்று ஆவியின் வழி. இந்த மாமிசத்தின் வழியிலே உலகம், மாமிசம், பிசாசு போன்ற காரியங்களை நாங்கள் எங்கள் சிந்தைக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம். உலகத்தின் போக்கிலே நாங்கள் நடக்கிறவர்களாகவும், உலகம் எதை செய்கிறதோ அதையே நாங்களும் செய்கிறவர்களாகவும், அதிலே விருப்பம் உள்ளவர்களாகவும், அதையே நாடி தேடி நாங்கள் அதற்கு பின்பாக போகிறவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாமிச சிந்தை என்பது நமக்கு மரணத்தை அங்கே கொண்டு வருகிறது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த மாமிச சிந்தையின் வழியிலே நாங்கள் நடக்கும்போது நம்முடைய சிந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நமக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்பமாக இருந்தாலும், சில நாட்களின் பின்பாக நமக்குள்ளாக ஒரு பலவீனம், ஒரு வெறுமை, ஒரு அமைதியின்மை, ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு தன்மை, மன அழுத்தங்கள், வறட்சி போன்ற காரியங்கள், இருள், வேதனை நிறைந்த காரியங்கள் நம்முடைய உணர்வாக அங்கே மாறுகிறது. நம்முடைய உணர்விலே இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே வரும்போது நாங்கள் மிகுந்த மன அழுத்தம் உள்ளவர்களாக, நாங்கள் அங்கே மரணத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்களாக நாங்கள் அங்கே மாற்றப்படுகிறோம். ஆனால் இந்த ஆவியின் சிந்தையை உடையவர்கள், அதாவது கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள், ஜீவனின் வழியை உடையவர்கள், அந்த வழியிலே நடக்க விரும்புகிறவர்கள், கிறிஸ்துவின் ஜீவனுக்குரிய காரியத்தையும் சமாதானத்துக்குரிய காரியத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த காரியம் அவர்களுக்குள்ளாய் ஒரு பலமாக, ஒரு திருப்தி நிறைந்த வாழ்க்கையாக, ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையாக, ஒரு இளைப்பாறுதலின் வாழ்க்கையாக, ஒரு விடுதலை, ஒரு உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையாக, ஒரு நீர்ப்பாய்ச்சுதலின் வாழ்க்கையாக, அங்கே ஒரு ஆறுதலின் வாழ்க்கையாக, பிரகாசம் நிறைந்த வாழ்க்கையாக அங்கே மாற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட பிரகாசம் நிறைந்த வாழ்க்கையை, ஜீவனின் வாழ்க்கையை நாங்கள் வாழும்போது நமக்குள்ளாக ஒரு சமாதானம், ஒரு பூரண சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுகிறதை நம்மால் உணர முடியும். இந்த பூரண சமாதானமானது நம்முடைய சிந்தையை, ஆவியின் சிந்தையை, அது ஜீவனும் அது சமாதானம் உள்ளதாக அது காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்து நம்மை சூழ இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த ஜீவன் ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் எந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோமோ, நாங்கள் மரணத்தின் வழியை தேர்ந்தெடுக்கும் போது அங்கே நம்மை மரணம் ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஜீவனுக்குரிய வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அது நம்மை மாத்திரமல்ல, அங்கே அநேகரை அது காயம் கட்டுகிறதாகவும், அநேகரை அது ஆறுதல் படுத்துகிறதாகவும், அநேகருக்குள் அது ஜீவனை கொடுக்கிறதாகவும், அவர்களுடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைக்கிறதாகவும் நம்மை அங்கே அந்த ஜீவ வழியிலே கொண்டு செல்லும் போது அநேகர் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களை, இந்த நாளிலும் நாம் எந்த வழியை நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறோம், எந்த சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ளப் போகிறோம்? கர்த்தர் அங்கே விரும்புகிற சிந்தை ஆவியின் சிந்தை. ஆகவே இந்த ஆவியின் சிந்தையை நாங்கள் தரித்து கொள்வோம். அநேகருக்கு அங்கே நாங்கள் ஆசீர்வாதமாக மாற்றப்படும்படியாக கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவர் கரம் பிடித்திருக்கிறார். அவை இந்த நாளிலும் ஆவியின் சிந்தையை நாங்கள் பெற்று அவருடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் முன்னேறும்போது தேவன் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.